வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சிவனின் திருவிளையாடல்கள் பல இருக்கு. அந்த திருவிளையாடலில் ஒன்று தாங்க பார்வதி தேவி. பார்த்திங்கன்னா மீனவ குடும்பத்தில் மகளாக பிறக்கிறா. அந்த பார்வதி தேவியை பார்த்திங்கன்னா சிவபெருமான் கல்யாணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு திருத்தலம் தாங்க இந்த ஆலயம். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வேண்டினா முன்னோர் பாவங்கள் நீங்குங்க. நீங்கள் எந்த 7 ஜென்மங்கள் செய்த பாவங்கள் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும். இதை பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சிவபக்தராய் விளங்கக்கூடிய மீனவர் குடும்பத்தில் பார்வதி தேவி மகளாக அவதரித்த தலம் தாங்க இங்கு அமைந்திருக்கு. ஒரு சமயம் இந்திரனுக்கு வருணனுக்கு யார் பெரியவர்னு பிரச்சனை எழுந்ததுமே அந்த பிரச்சனைக்கு சிவபெருமான் தீர்ப்பளித்த ஆலயமும் இதுதாங்க. சிவபெருமான் பார்த்திங்கன்னா நடத்திய திருவிளையாடல்கள் 64ன்னு சொல்லுவோம். அவற்றில் ஆழ்கடலை யாருக்கு அடங்காமல் பல அட்டுழியங்களை புரிந்த பயங்கர சுறாமீனை அடக்கி மீனவர் குல மகளாக அவதரித்த உமாதேவியை கரம் பிடித்து மனம் முடிந்த திருத்தலம் தாங்க மாரியூரில் இருக்கக்கூடிய கடற்கரை ஊரில் அமைந்திருக்கு. இங்கு பவள நிற வள்ளி அம்மன் சமேத பூவேந்திய நாதர் கோவில் தாங்க இந்த ஆலயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இது திருவிளையாடல் புராணத்தில் பார்த்திங்கன்னா 57வது நடைபெற்ற வலைவீசிய படலத்தை பற்றிய ஆலய பதிவாக தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்குறோம். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மாலை பொழுது தனிமை இடத்துல பரம்பொருளாகிய ஈசனும் 4 வகையான வேத நூல்களுடைய உட்பொருளை மாதேவிக்கு விளக்கி கொண்டிருந்தாங்களாம். அப்போது சிறிது நேரத்தில் அங்கு வந்த விநாயகரும் முருகருமே அன்னை மடியில் அமர்ந்து விளையாட ஆரம்பித்திருக்காங்க. இதை எதிர்பாராத உமாதேவி தன் கவனத்தை மாற்றி குழந்தைகளுடன் பேச ஆரம்பித்துட்டா. தர்மநெறி சாத்திரங்களை சொல்லக்கூடிய நேரத்தில் தத்துவங்களை புறந்தள்ளிட்டு குழந்தை பாசத்தில் மூழ்கி பார்வதி தேவியுமே. இதனால் கோபத்தோடு பார்த்தாரு ஈசனுமே. எந்தவித தர்மமோ முறையான விரத நெறிகளோ எதுவுமே அறியாத மீனவ குலத்தில் ஒரு பெண்ணாக நீங்கள் பிறப்பாயின்னு ஈசன் உமாதேவிக்கு சாபமிட்டிருக்காரு. இதனை கேட்டதும் பார்வதி ரொம்ப கவலை அடைந்திருக்காரு. இறைவன் உடனே பார்த்தீங்கன்னா, தேவி இதற்காக நீங்கள் வருந்த வேண்டாம். நீ மீனவர் மகளாக மலர்ந்து மருவமங்கை ஆகக்கூடிய வேலையில் நானே நேரில் வந்து உன் கரம் பிடிப்பேன்னு ஆறுதல் சொல்லி அனுப்பியிருக்காரு. தாய்க்கு இப்படி ஒரு சாபம் கொடுத்த தந்தையின் செயலை கண்டு ஆத்திரம் அடைந்திருக்காங்க ஆணைமுகனும். இந்த வேதங்களால் அல்லவா என் தாய்க்கு சாபம் கிடைத்தது, இவைகளை இனிமேலும் இங்கு இருக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா முடிவெடுத்திருக்காரு யானை முகம் கொண்ட விநாயகருமே. அடுத்த கணமே வேத சுவடிகளை எல்லாம் தூக்கி கடலை வீசி எறிந்துட்டாரா. அந்த நேரத்தில் தாங்க ஆறுமுகனும் தன் பங்கு தனது தந்தையின் கையிலிருந்த சிவஞான போத சுவடிகளையே எடுத்து பிடுங்கி கடலை வீசியிருக்காரு. இதை சற்று எதிர்பாராத சிவபெருமானும் பார்த்தீங்கன்னா திகைத்து போய் நின்றாரு. இதனால் ஈசனின் கோபம் தாங்கள் தனித்திருக்கக்கூடிய வேலையில் அனுமதி இல்லாமல் குழந்தைகளை உள்ளே அனுமதித்த நந்தி தேவருக்கு மேலே திரும்பிடுச்சான். இதனால் பார்த்தீங்கன்னா என்ன நடந்ததுன்னா, இத்தனை அசம்பாவிதங்களுக்கு காரணமானவன் நீதானோ, எனவே நீ பயங்கர சுறா மீனாக பிறந்து பிறரது வசைகளுக்கு நீ ஆளாய்வைன்னு சாபமிட்டிருக்காரு சிவபெருமான். அதன்படி அழகிய கடற்கரை தலமாக அமைந்த மாரியூரில் ஒரு சிவபக்தராய் விளங்கக்கூடிய மீனவர் குடும்பத்தில் பார்வதி தேவி மகளாக அவதரித்திருக்கா. வருடங்கள் பல ஓடிருச்சுங்க. மணமுடிக்கும் பருவமாக பார்வதி வளர்ந்திருக்கா இப்போது. அதே சமயம் அன்றாட ஆழ்கடல்ல மீனவர்களுக்கு தொடர்ந்து பல தொல்லைகளை கொடுத்து வந்ததே ஒரு கொடிய சுறாவாக இருந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இனியும் சுறா அட்டுழியத்தை தாங்கிக் கொள்ள முடியாதுன்னு முடிவெடுத்தாங்க மீனவ தலைவருங்க. ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டாரா. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் ஒருவர் ஆழ்கடலில் துன்புறுத்தக்கூடிய இந்த சுறாவை அடக்கி பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தன் மகளை மனம் முடிந்து தருவதாகவும் வாக்களித்திருக்காரு. இந்த தகவலை கண்டு தீ போல அங்கே எல்லாமே பரவிருக்கு. அதே சமயம் இதுதான் பார்வதி தேவியை ஆட்கொண்டு கரம் பிடிக்க வேண்டிய தருணம் வந்ததுன்னு இறைவனும் முடிவெடுத்திருக்காரு. பின்னர் பார்த்தீங்கன்னா இறைவன் சிவபெருமான் பார்த்தீங்கன்னா ஒரு மீனவர வேடம் கொண்டு மாரியூருக்கு வந்த இறைவன் சுறாவை அடுக்க வந்திருப்பதாக ஊர்க்காரரிடம் சொல்லியிருக்காரு. உடனே கடலுக்குள்ள அவரை அனுப்ப ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. இதையடுத்து ஆழ்கடலை ஆர்ப்பாட்டம் செய்து வந்த சுறாவை இறைவன் பார்த்தீங்கன்னா தனது வலது
யார் எளிதாக பிடித்திருக்காரு. இதனால் கரையில் இருந்த மீனவர்கள் சந்தோஷத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப துள்ளி குதித்திருக்காங்களாம். ஏற்கனவே மீனவ தலைவனுடைய வாக்குன்படி அவருடைய மகளான பார்வதியை கரம் பிடித்திருக்காரு இறைவனுங்க. இந்த முறையில தாங்க சிவபெருமானும் மீனவராக பிறந்து மீனவர் குலத்துல வளர்ந்த பார்வதி தேவியை கரம் பிடித்ததாக சொல்லப்படுது. இந்த சுவையான புராண நிகழ்வு நடந்ததை எடுத்துக்காட்டும் விதமாக ஆண்டுதோறும் இங்கு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி திருநாள கடலுக்குள் வலை வீசக்கூடிய படலத்தை உண்மை சம்பவம் போல நடத்தி மகிழ்வாங்க. 11 நாட்கள் இந்த விழா இங்கு நடத்தப்படுதுங்க. சுறாவை அடக்கி முடிந்ததுமே சுவாமி பூவேந்தியநாதர் அம்பாள் பவள நிற வள்ளி திருமண நகல்மும் கோவில்ல வளாகத்திலேயே சிறப்பாக நடத்துவாங்க. அலங்கார பந்தல்ல வெகு விமர்சையாக பார்த்தீங்கன்னா நடத்தப்படுதுங்க. மன விழாவையொற்றி நடைபெறக்கூடிய பிரம்மாண்ட அன்னதானத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொள்வாங்களாம். மேலும் இந்த கோவிலை பற்றி இன்னொரு தகவல் என்னென்னா, பிற்கால பாண்டியர் ஆட்சியில் இடைக்குல நாடுன்னு சொல்லக்கூடிய உள்நாட்டு பிரிவின் கீழே இந்த பகுதி அடங்கி இருந்திருக்கு. 13ஆம் நூற்றாண்டில் முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் காலத்தில் தான் அம்பாளுக்கு தனித்தனியாக கோவில்களும் கட்டதாகவும் சொல்லப்படுறாங்க. சுவாமி சன்னதியில் வலது பக்கம் அம்பாள் கோவில் இருக்குது. செவிலி செய்தியின்படி பார்த்தீங்கன்னா வருண பகவான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சாபம் நீங்க இத்தல பரம்பொருளுக்கு லிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டதாகவும் சொல்கிறாங்க. அதே போல் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சமயம் இந்திரனுக்கும் வருணனுக்கும் யார் பெரியவருன்னு பிரச்சனை எழுந்திருக்கு. இதில் வருணனது கை கால்கள் கட்டப்பட்டு கடலை தூக்கி எறியப்பட்டிருக்காரு. பல நாட்கள் கடலை தத்தளிந்த வருண பகவானை தான் இறுதியில் மாரியூர் கடற்கரையில் வந்து தங்கியதாகவும் சொல்லப்படுதுங்க. அங்கு மனதில் லிங்கம் அமைத்து வழிபாடு செய்ய தொடங்கியிருக்காரு வருண பகவானம். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவரது பிரார்த்தனைக்கு இறங்கிய ஈசனுமே பார்த்தீங்கன்னா அவருக்கு காட்சி தந்து சாப விமோச்சனமும் தந்திருக்காரு. வருண பகவானே கரையேறிய பகுதியாக இத்தல தீர்த்த காட்டம் விளங்குவதால் வருண தீர்த்தனும் சொல்லுவாங்க. இங்கு மார்கழி மாதத்தில் இதை நினைவு கூறும் விதமாக வருண பகவானுக்கு தீர்த்தவாரி விழாவும் நடத்துகிறாங்க. மேலும் இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா ஆடி தை புரட்டாசி அமாவாசைகளில் பல்வேறு பகுதிகளில் இருந்து இங்கு வந்து முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதற்காக பக்தர்கள் நூற்றுக்கணக்கில் காத்திருந்து திதி கொடுத்து செல்வாங்க. மேலும் சேதுபதி மன்னர்கள் ஆட்சி காலத்தில் தாங்க இங்கே பக்தருடைய வசதிக்காக கோவில் எதிரே பெரிய சத்திரம் ஒன்றை கட்டியும் வைத்திருக்காங்களா. இங்கு தல விருட்சமாக பார்த்திங்கன்னா அபூர்வமான முன்னை மரம் அமைந்திருக்கு. சுவாமி சன்னதி உள் சுற்றுல பார்த்தீங்கன்னா தீர்த்த கிணற்றில் ஒரு எலுமிச்சை பழத்தை நீங்கள் போட்டிங்கன்னா அது செலுவலூர் சிவாலய திருக்கோலத்தில் மிதப்பதாகவும் சொல்கிறாங்க. மேலும் இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா அமாவாசை தூரம் தல விருட்சத்திற்கு சிறப்பு அபிஷேகமும் நடத்துகிறாங்க. திருமண தடை, கணவன் மனைவி ஒற்றுமை, வேலைவாய்ப்பு, நீண்ட காலமாக இருக்கக்கூடிய கோர்ட்டு வழக்குன்னு அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க இங்கு யாகம் வளர்த்து பரிகார பூஜைகளும் செய்யப்படுது. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாட்களில் ராககால வேளையில் பவளம் மகளிர் குழுவினராக அன்பால் துதிப்பாடல்களும் நடத்துகிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் தினந்தோறும் 4 கால பூஜைகள் நடைபெறுது. பிரதோஷ வழிபாடு, தேய்பிரை அஷ்டமி, ஐப்பசி அன்னாபிஷேகம், கார்த்திகையில் முதல் சோமவாரத்தில் 108 சங்காபிஷேக வழிபாடுகளும் செய்யப்படுது. ஆடிப்பூரத்தன்று அம்பாளுக்கு வளைகாப்பு, விநாயகர் சதுர்த்தி, கார்த்திகை, மார்கழி மாதங்களில் சுவாமி ஐயப்பன் சன்னதி விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் இங்கு பஜனை வழிபாடும் செய்வாங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா காலை 5 மணி முதல் பகல் 12 மணி வரையும், மாலை நேரத்தில் 4 மணி 30 நிமிடம் தொடங்கி இரவு 8 மணி வரையும் பக்தருடைய தரிசனத்திற்காக திறந்தே இருக்குங்க. இந்த கோவில் எங்கே அமைந்திருக்குன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் சாயல்குடியில் இருந்து வழிநோக்க செல்கின்ற நெடுஞ்சாலையில் 12 கிலோமீட்டர் தொலைவில் மாரியூர் கடற்கரையில் இந்த ஆலயம் அமைந்திருக்கு. சிவனுடைய திருவிளையாடல்கள் பல இவருடைய திருவிளையாடல்களில் பார்த்தீங்கன்னா இந்த திருவிளையாடலும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. மேலும் இறைவனுடைய அன்புக்கு உண்மையாக சக்தி இருக்குதுங்க. சிவனை தினந்தோறும் நினைத்து ஓம் நமச்சிவாய் எனும் மந்திரத்தை சொல்லியபடியே தினந்தோறும் நீங்கள் உங்களுடைய வேலையை செய்ய தொடங்கினீங்கன்னா நிச்சய வெற்றி உண்டு. அதே போல் வாதந்தோறும் வரக்கூடிய பிரதோஷ தினத்தில் சிவன் ஆலயத்திற்கு சென்று சிவனை வழிபடுவது உங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தடையை நீங்கள் தொழில நல்ல முன்னேற்றத்தை தருங்க.
மேலும் சிவனுக்கு நடத்தக்கூடிய அபிஷேகத்தில் கலந்து கொள்வது உங்களுக்கு மன அமைதியை தரும். மனதார வழிபட்டாலே பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறைய தொடங்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இது போன்ற சுவாரஸ்யமான ஆலய பதிவுகளை தெரிஞ்சுக்கணுமா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.